அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக், ஃப்ரைடே ஸ்பெஷல் லஞ்சு. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 6:30க்கே எந்திரிச்சாச்சு. ஏன்னா எப்போவும் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 2 நாளும் பசங்களுக்கு லீவாக இருக்குது. அதனால் எப்போவுமே 8:30க்கு மேலே தான் எந்திரிப்போம். ஏன்னா பசங்க டீ குடிக்கவோ பெரும்பாலும் 9 மணி 10 மணிக்கு மேலே ஆயிரும். அதனால 8:30 மணிக்கு தான் எந்திரிக்கிறது. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியல, தூக்கமாக வரல. அதனால் சரி எந்திரிச்சு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நம்ம தூங்காமல் நேரத்தோடு எந்திரிச்சு வேலை பார்க்க ஆரம்பித்தோம்னா அதிகமான வேலையும் பார்க்கலாம், வீடும் க்ளீனாக இருக்குங்கிறத ஒரு சில நேரத்தில் நான் புரிஞ்சுக்குவேன். இப்போ நான் 6:30க்கு எந்திரிச்சனால பசங்க சீக்கிரம் எந்திரிச்சு டீ குடிக்க போகிறதில்ல. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, ஸ்டவ்வை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த டைல்ஸு, கவுண்டர் டாப், அந்த மேடை எல்லாத்தையும் துடைச்சிட்டு அந்த மேலே உள்ள டைல்ஸ் கல் எல்லாத்தையும் துடைச்சி எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் பசங்களுக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து இருந்துச்சு. சரி டக்குன்னு வடையே ஆகும்ச்சு, உளுந்த வடையை போட்டு கொடுத்துடலாம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, டக்குன்னு உளுந்த வடை ஞாபகம் வந்ததுக்கு காரணம், நான் அப்போ ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு தான், நம்ம சித்தார்கோட்டையில் உள்ளவங்க வாலூரில் உள்ள பொண்ணு காஷ்மீரில் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்கல்ல, தமிழ் கேர்ள் மேரிட் இன் காஷ்மீர்னு. அவங்க சேனலில் தான் இன்றைக்கி நம்ம ஊரில் உள்ள உளுந்த வடை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே சரி வீடியோ நம்மளும் போஸ்ட் பண்ணிடுவோம் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சி வடை சுட்டேன்னா, என்னுடைய பொண்ணு இந்த மாதிரி வடை சுட்டாலாம் சாப்பிட மாட்டாங்க. நான் இப்போ பண்ணியிருக்க மாதிரி சுட்டால் தான் சாப்பிடுங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகு எல்லாம் சேர்த்து மிக்சியிலையே நல்லா ஆட்டிடுவேன். கருவேப்பிலை சேர்த்ததும் தெரியாத அளவுக்கு, வெங்காயம் சேர்த்ததும் தெரியாத அளவுக்கு. அப்போ தான் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு தனியாக கருவேப்பிலை வெங்காயம் போட்டு எங்களுக்கும் அவங்களுக்கு போடாமையுமா பண்ணுறது. அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டா எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் கடைசியில் ஒரு வடை கூட சாப்பிடல. என் பொண்ணு மட்டும்தான் சொல்லப்போனால் இதை சாப்பிட்ருக்கா. சூப்பராக இருந்துச்சுன்னா இனிமேல் இந்த மாதிரியே பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, எப்படியோ நமக்கு தேவை கருவேப்பிலை, வெங்காயம், மிளகு எல்லாமே சாப்பிடுனே. நம்ம பண்ணுற மாதிரி பண்ணணும்னா அவள் சாப்பிட மாட்டா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிவிட்டா கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். அந்த ஹெல்த்து பெனிஃபிட் பூரா அவளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வாசல்லே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான இறால் வந்துச்சு. சரி இறால் வச்சு இன்றைக்கி நம்ம லஞ்சை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இறால் வரும் டக்குன்னு அப்படியே ஐடியாவை மாற்றிக்கிட்டேன். இறாலை அப்படியே குழம்பு மாதிரி வச்சுட்டு தேங்காய் பால், நெய் சேர்த்து ஒரு ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் சைடிஷ் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு பண்ணுவோம்ல கத்திரிக்காய் தொக்கு, அதுதான் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் சட்னி. ஃபஸ்ட்டு நான் தேங்காயை உடைச்சி ஒரு 1/2 hour ஃப்ரீசரில் வச்சுட்டேன். வச்சுட்டு அதுக்குள்ளே வேறு வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்புறம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 கப்பு தான் நினைக்கிறேன், 1.5 கப்பு அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு அதை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டேன். ரொம்ப நம்ம அழுத்தி அரிசியை பிணையக்கூடாது. ஏன்னா நல்லா காஞ்ச அரிசி தான், யூனிட்டி தான், க்ரீன் கலரு பேக்கெட்டில் உள்ளது தான். ரொம்ப நம்ம அழுத்தும் போது காஞ்ச அரிசி உடஞ்சிரும்ல, அதனால ரொம்ப அழுத்த தேவையில்லை.
நார்மலாக அந்த பருப்பு இதெல்லாம் அலசுவோம்ல, அந்த மாதிரி 2 தடவை அலசிட்டு அப்படியே நம்ம ஊற வச்சு வச்சிடலாம். நான் தேங்காய் பால் சாதம் என்ன மாதிரி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது புலாவ்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி தான். பலாச்சோறு, புலாவ்ச்சோறு இந்த மாதிரி எல்லாமே இதில் இந்த மாதிரி வெரைட்டியில் பண்ணலாம். எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, கிராம்பு, ஏலம், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்து, வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததுமே நீங்கள் வந்து புதினா, மல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்குங்க. அப்புறம் இஞ்சி பூடு பேஸ்ட்டு. நான் வந்து தயிர் ஆட் பண்ணும்போது வீடியோ வந்து ஆஃப் ஆயிடுச்சு, அதனால் அது அப்லோட் ஆகலை. தயிரை நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கிட்டு சேர்த்துங்க. எனக்கு டைம் இல்லாதனால நான் அப்படியே சேர்த்த நேரத்தில் லேசாக திட்டு அதில் தெரியுது. நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து 1.5 கப்பு அரிசிக்குன்னா 3 கப் தண்ணி. அப்போ நீங்கள் வந்து 2 கப்பு சேர்த்திங்கன்னா 4 கப் தண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 1 கப்பு வந்து தண்ணி அதில் சேர்த்துட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல ஊற, அதை நல்லா வடிச்சிட்டு அதில் வந்து நம்ம தாளித்த இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து இதில் 2 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். ஏன்னா 3 கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ 2 கப்பு பால் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் ஒரு அரைப்பதம் வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்கும் போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெய், தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்து தாளிச்சிருக்கிறோம். தாளிக்கும் போதே முந்திரி பருப்பு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் சேர்த்துக்குங்க. எனக்கு முந்திரி பருப்பு சேர்க்குறது பிடிக்கும், ஆனால் என்னோடய பொண்ணு சாப்பிட மாட்டா. அதனால இந்த தடவை நான் முந்திரி பருப்பை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன், சேர்க்கலை. விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஆப்ஷனல் பார்த்திங்கன்னா தக்காளி பழம் சேர்த்தா அது கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்துடும் நம்ம இதில் தயிர் சேர்த்துருக்கனால. அதனால் உங்களுக்கு வந்து தக்காளி பழம் சேர்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதை தூக்கி நான் இப்போ வந்து கரண்டில் போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பில் நம்ம கரண்டில் போட்டுட்டு சுவிட்சை தட்டி விட்டுட்டு வாங்க இப்போ வந்து இறாலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இறாலை வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தக்காளி, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து கொஞ்சம் இறால், ஏன்னா இது வந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம 1/2 கிலோ தான் இதில் வந்து நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். அதனால் நம்ம பாதி உரிச்சதுமே நம்ம தாளித்து போட்டுடலாம். தாளித்து போட்டு மீதியை வந்து நம்ம உரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலையை பார்க்க ஆரம்பித்தேன், இறால் உரிக்கிற வேலையை. ஆனால் எப்போவும் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நார்மல் சைஸ் இறால் தான், ரொம்ப பெருசுலாம் இல்லை. ஆனால் பச்சை இறால்னால நான் இதை வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து உடனே உரிச்சிடலாம். இது 1 கிலோனால கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. இப்போ நம்ம வந்து குழம்ப தாளித்து போட்டுடலாம். பாதி இறால் நான் உரித்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து எப்படி தாளிச்சேன்னு பார்த்திங்கன்னா, இது சன்ஃப்ளவர் ஆயிலில் வந்து வெங்காயம் நிறையா சேர்த்துக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குது. சீ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தக்காளி, வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்து கொஞ்சமாக வந்து அதில் உப்பு சேர்த்து வதக்கிக்குங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க, கொஞ்சமான்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூடு பேஸ்ட்டு அதுதான் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இது நல்லா ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ வந்து தேவையான அளவு கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டு பசங்களுக்கு இறால் குழம்புனாலே எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க. உங்கள் வீட்டு பசங்க எப்படி, இறால் பிடிக்குமா பிடிக்காதா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இறால் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் 130%, 40% இறால் பிடிக்காதவங்க இருப்பாங்க. நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற நீங்கள்லாம் எப்படி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இறால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நிறையா தான் இறால் இருந்துச்சு. பொடி இறாலாக இருந்தால் ரொம்ப பொடிசில்லை, நார்மலான அளவு இறால் வந்து நல்லா நிறையா தான் வந்துச்சு. நம்ம வந்து நார்மல் டயத்தில் வாங்கினோம்னா கூட இந்த அளவுக்கு இருக்காது விலை. கொஞ்சம் அதிகமாக தான் இறால் எனக்கு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. இல்லை எனக்கு தான் அப்படி தெரியுதா என்னங்கிறது தெரியல. எனக்கு ஆனால் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கிற இறால் வந்து இதை விட கொஞ்சம் குறையத்தான் இருந்த மாதிரி இவ்வளோ நாள் தெரிஞ்சிச்சு. இறாலை போட்டு 4 கிண்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மூடி போட்டு வேக வச்சாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம
மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 கொதி கொதித்ததுக்கப்புறமா நம்ம சிம்மில் போடலாம். அப்போ தான் முருங்கைக்காய் வேகிறதுக்கு இறால் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே இறால் பாதி இறால் இருந்துச்சுல 1/2 கிலோ போட்டுட்டு 1/2 கிலோ வச்சுருந்தேன்ல, அதை நம்ம கழுவி க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். நான் இதில் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். இறால் குழம்பு பெரும்பாலும் இனிப்பாக தான் இருக்கும். அதில் முருங்கைக்காவை சேர்த்துக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். இறால் குழம்பு அப்புறம் பருப்பானம் இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கும் போது இனிப்பு தன்மையாக இருக்குது. ஆனால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இதில் மாதிரி குழம்புல போடுற முருங்கைக்காய் அவ்வளோக்கா இஷ்டம் இருக்காது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எனக்கு கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு இந்த மாதிரி குழம்புல போடுற முருங்கைக்காய் தான் பிடிக்கும். அந்த உரப்புத்தன்மை, அந்த காரத்தன்மைன்னு புளிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் சேர்ந்துருக்கனால அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் சட்னி வைக்கிறதுக்காக பிரியாணியோடைய சைடிஷ் அது நம்ம இப்போ தேங்காய் சாதத்துக்கு ரெடி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சிஸ்டருக்கும் கொடுத்து விட்ருந்தேன். அவளும் சூப்பராக இருக்குன்னு சொன்னால். இப்போ தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை தேங்காய் சாதம்னு சொல்கிறதா, நெய் சாதம்னு சொல்கிறதா, பலாச்சோறுன்னு சொல்கிறதா, புலாவுன்னு சொல்கிறதா, எதுன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். உதிரி உதிரியாக வந்திருக்குது. அரிசிலாம் உடையவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நான் கிளறி விட்டேன். அப்போ வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்போ தேங்காய் பாலோடு சேர்ந்து அந்த சாதம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, இதில் நான் சேர்த்துருக்கிறது கடுகு, உளுந்து, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், வெங்காயம். தக்காளி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு ஒரு நிமிஷத்துலேயே நான் கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது. அதனால் நான் போட்ட நிமிஷமே கத்திரிக்காயை சேர்த்துட்டேன். ஏன்னா தவா ரொம்ப சூடாக இருந்துச்சு. அதனால் போட்டதுமே வதங்கிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி மசாலாவோடு சேர்ந்து பிரண்டு வர்ற சமயத்தில் நம்ம மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் புளி கரைசல் எடுத்த வீடியோவும் எனக்கு டெலீட் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த கரைசலை இதில் சேர்த்த வீடியோ எல்லாமே அந்த ஒரு கொஞ்சம் வீடியோ அப்படியே டெலீட் ஆயிடுச்சு. அதனால் அதை நான் அப்லோட் பண்ண முடியலை. கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா புளி மீடியம் சைஸ், லெமன் சைஸ் மீடியம் சைஸில் புளியை கரைச்சி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எள்ளு, நடக்கல்ல ரெண்டையும் நல்லா வறுத்து அதே மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த தொக்கு இந்த சட்னி, இதுக்கு தொக்குன்னு பேர் வச்சுக்கலாம், சட்னின்னு பேர் வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தானே. இதை நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் கூட்டை ஆஃப் பண்ணிவிட்டு லன்ச் பரிமாறலாம். ஃபஸ்ட்டு என்னடா குக்கரில் ஒயிட் ரைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பையனும் பொண்ணும் இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு செஞ்சு 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களேன்னு ஒதுக்கி வச்சாச்சு. இன்றைக்கி எப்படியாச்சும் இதை சமைச்சு சாப்பிடணுன்ட்டு இறால் வாங்கும் போதே முடிவு பண்ணிட்டு தான் இதை பண்ண ஆரம்பித்தேன். லன்ச் நல்லபடியாக முடிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட் எடுத்தது. சண்டே ஒரு மேரேஜுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் சிஸ்டரோட பையனுக்கு சண்டே பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்க மருதாணி அரைச்சிருந்தேன். அதோட அப்படியே மருதாணியை வாங்கிட்டு நானும் வச்சுட்டேன். நம்மளும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் வைப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டையும் சொல்லுங்கள். அவுட்ஃபிட் பிடிச்சிருக்குதா மறக்காமல் பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மருதாணி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. மருதாணியை எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெயை தான் எடுத்து தடவை போகிறேன் இப்போ கையில். நினச்சிக்கிட்டே நடந்துட்டு போய் பாத்ரூமில் போய் கையை வாஷ் பண்ணிவிட்டேன். அப்போ தான் ஞாபகம் அடடா நம்ம கையை எண்ணெயை அப்ளை பண்ணி வைக்கலான்னு பார்த்தோமே, மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்லை, இந்த அவுட்ஃபிட் போதாதான் நம்ம கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசை அப்படியே தேர்த்திக்கிட்டேன். அந்த சமயம் பார்த்து என்னோடய ஹஸ்பண்ட் குரங்கு வந்திருக்குவான்னு சொன்னாங்க. குரங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க போனால் அது ஓடி போயிடுச்சு எங்களை பார்த்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.